சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு காய்கறிகள் வரத்து அதிகரித்துள்ளதால் அவற்றின் விலை குறைந்துள்ளது. குறிப்பாக தக்காளி, சாம்பார் வெங்காயத்தின் விலை சரிந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுவாதி. காய்கறிகளின் விலை பட்டியலையும் விலை வீழ்ச்சிக்கான காரணத்தையும் விவரிங்க. வழக்கமா இந்த கோடை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தக்காளியோட விலை 40 ரூபாய் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில இன்று தக்காளியோட விலை 15 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இதற்கு காரணமா பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதுல மிக முக்கியமா அதாவது தக்காளியோட வரத்து அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி சாம்பார் வெங்காயத்தை பொறுத்தவரை கிலோ 90 ரூபாய் வரைக்கும் இந்த கோடை காலத்துல விற்கிற சாம்பார் வெங்காயம் இன்று பாத்தீங்கன்னா 30 ரூபாய் வரையில வித்திருக்கு. சோ இதற்கான காரணம் கூடுதல் தகவல் குறித்து கோயம்பேடு காய்கறி வியாபாரிகள் நிர்வாக சங்கத்தினரிடம், அதாவது சங்க சவுந்தரராஜனிடம் கூடுதல் தகவல் கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த தக்காளி வெங்காயமும் சாம்பார் வெங்காயம் விலை கோடை காலமா இருந்தாலும் இதோட விலை இவ்வளவு குறைவா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் இருக்கு? இந்த ஆண்டு தக்காளியும் சாம்பார் வெங்காயமும் வரத்து அதிகமாக இருக்கிற காரணத்தால் விலைகள் கூடவில்லை. இரண்டாவது, சென்னை நகர மக்களுக்கு இன்று பள்ளிகள் திறந்து கல்லூரிகள் திறந்து மக்கள் யூனிஃபார்ம் தைக்கவும் காலேஜ் ஃபீஸ் கட்டவும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் அந்த நிலையிலே நிற்கிறபடியால் பணத்தினுடைய சிரமம் அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. அதனால் வாங்கும் சக்தியானது ஒரு நாளைக்கு தினசரி 20,000 பேர் காய்கறிகள் வாங்கி செல்பவர்கள் இன்று 10,000 12,000 குறைந்துள்ளார்கள். காரணம் அவருடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அவ்வாறு உள்ளது. நடுத்தர வர்க்கத்தினர் சென்னை மாநகரில் ஜாஸ்தி. சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த 4 ஊரை கம்பேர் பண்ணி பார்த்தால் சென்னையில தான் காய்கறி விலைகள் மலிவாக உள்ளது. காரணம் இங்கு வாங்கும் சக்தியானது நடுத்தர வர்க்கம் அதிகம் இருப்பதனால் வாங்கும் சக்தி குறைவு. ஆனால் அதிக சொற்ப லாபத்தில் நாங்கள் இங்கு விற்பனை செய்து வருகிறோம். அவரைக்காயும் பீன்ஸ் மாத்திரம் கொஞ்சம் கூடுதலாக உள்ளது. மற்ற காய்கறிலாம் நிதானமாகவே உள்ளது. மலை காய்கறிகளோட விலை, அந்த விலை எப்படி இருக்கு? மலை காய்கறிகளையும் பட்டர் பீன்ஸ் 150 ரூபா வித்தது, இன்று 70 ரூபா தான். பச்சை பட்டாணி இந்த கடந்த ஆண்டு இதே காலத்தில் 150 150 வித்தது, இன்று 130 ரூபா தான் விற்கிறது. மற்ற முட்டைக்கோஸ் இந்த நேரம் 15 18 விற்க வேண்டியது 8 ரூபா 10 ரூபா தான் விற்கிறது. அதனால பச்சை மிளகாய் 20 ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லைங்க. அதனால் மற்ற வெங்காயமும் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக நுகர்வோர் தினசரி வீட்டில் ஒரு வெங்காயம் சாப்பிட்டால் நோயை அண்டாது என்பார்கள். அந்த வெங்காயமே இன்றைக்கு 20 ரூபா 25 ரூபாய்க்கு கடந்த ஆண்டு 30 ரூபா வித்தது, இந்த ஆண்டு 20 25 வித்து கொண்டிருக்கிறது. அதனால நுகர்வோருக்கு இந்த ஆண்டு இங்கே சென்னை மாநகர மக்களுக்கு மிக மலிவாகவே காய்கறிகள் கிடைக்கிறது. ஐயா, வெங்காயத்தை பொறுத்தவரை இனிமே வரக்கூடிய ஆண்டு மாதங்கள்ல ஏதாவது உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உயரும் பட்சத்துல எவ்வளவு உயரும்? அதாவது இந்த ஆண்டு மகாராஷ்டிராவிலே கடந்த மாதம் ஐஸ் கட்டி மழை பெய்யுது, ஆலங்கட்டி மழை என்று சொல்வார்கள். அது பெய்து பூமியில வெங்காயம் விளைந்த பிற்பாடு மழை பெய்து கொஞ்சம் பல லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதித்து விட்டது. நமக்கு அது பற்றாக்குறைக்கு மத்திய பிரதேசம் கடந்த ஆண்டு 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகாராஷ்டிராவில் கடந்த 2-3 ஆண்டுகளாக மத்திய பிரதேசத்துக்கு நம்ம சப்ளை செய்கிறோம். அதனால் நமக்கு தேவைக்கு விலை கூடாத வண்ணம் ஒரு நிதானமாகவே விலையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் வெங்காயம் தீர்ந்த பின்னாடி மகாராஷ்டிராவில் வெங்காயம் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய அரசாங்கம் எக்ஸ்போர்ட் கொடுத்தால் கண்டிப்பாக விலை கூடும். சுமார் 40 ரூபா வரைக்கும் கூட வாய்ப்புள்ளது. அதாவது எக்ஸ்போர்ட்டை மத்திய அரசு தடுக்கும் பட்சத்தில், தடை விதிக்கும் பட்சத்தில், ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்கும் பட்சத்தில் வெங்காயத்தின் விலை ஏறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்க நிர்வாகி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுவாதி.